இங்க ஒரு அம்மா அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க ஒரு 5 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த 5 பொண்ணுங்க கிட்டயும் இந்த பெரிய வால்ல யாருடைய பேக் கரெக்டா இருக்கோ அவங்க தான் என் மருமகன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் போட்டியில 3 பொண்ணுங்க மட்டும் தான் செலக்ட் ஆகுறாங்க. செலக்ட் ஆன அந்த 3 பொண்ணுங்க கிட்டயும் இந்த அம்மா போயிட்டு யார் எனக்கு 10 மாசத்துக்குள்ள ஒரு குழந்தைய பெத்தெடுத்து குடுக்குறீங்களோ அவங்க தான் என்னுடைய மருமகன்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிடுறாங்க. பார்த்தா அவங்க பையன் ஒரு ஹேண்டிகேப் இருந்தாலும் லாஸ்ட் போட்டியா யார் என்னுடைய பையனை இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்க தான் என் மருமகன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பொண்ணு மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பையன் கிட்ட வந்து டான்ஸ் ஆடுறா. ஆனா அந்த பையனுக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே இல்ல. செகண்டா வந்த பொண்ணு கொஞ்சம் இன்னசென்ட்டான பொண்ணு. இந்த பையனுக்குமே அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. ஆனா இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கவே இல்ல. தேர்டா வந்த பொண்ணு இந்த பையனை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா இந்த பையனுக்குமே அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே இல்ல. 9 மாசம் கழிச்சு அதே பொண்ணுங்க மறுபடியும் அங்க வந்து நிக்கிறாங்க. அதுல 2 பொண்ணுங்க மட்டும் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் பிரெக்னன்ட்டா இல்ல. அதுல ஒரு பொண்ணு பலூனை எடுத்து வயித்துக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. அதை பார்த்து இந்த அம்மாவும் அந்த பொண்ணை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. இன்னொரு பொண்ணுமே உண்மையாவே பிரெக்னன்ட்டா இருக்கா. ஆனா அது அவங்க பையனுடைய குழந்தை இல்ல, அவங்க பக்கத்துல இருக்கிற பாடிகார்டுடைய குழந்தை. இது தெரிஞ்சதுமே இந்த அம்மா அந்த பொண்ணை பயங்கரமா திட்டி அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. இப்ப மூணாவதா இருக்க பொண்ணு தான் இந்த பையனை உண்மையா லவ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இந்த அம்மா அவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்த்துறாங்க.